நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு தம்பி அவர்களுடைய ஜாதகம். என்னுடைய பரம ரசிகர். அவர் பலதரப்பட்ட சேனல்களை பார்த்துட்டு தன்னுடைய தகப்பனாரை அழைத்து அவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் என்னை சென்னை அலுவலகத்திலே பார்க்க வந்திருந்தார். அந்த தம்பி ஆண்டுக்கு 2 முறையாவது என்னிடத்தில் பார்ப்பார். அப்போ அந்த அடிப்படையிலே தன் தகப்பனை அழைத்து மீண்டும் வந்திருந்தார். அவர் 2020 என்னிடத்தில் பார்த்த பரிச்சயம் உண்டு. அவர் பிறந்தது பாருங்கள் 30/1/2002 சென்னையிலே பிறந்த தம்பி. 11:08 AM. பிறக்கும் பொழுது முதலாவது கிரக அடைவு பாருங்கள், மேச லக்னத்திலே பிறந்தவர். ராசி சிம்ம ராசி, மக நட்சத்திரம். பாதம் 2ஆம் பாதத்திலே பிறந்ததுனால 4 வருடம் 9 மாதம் 7 நாள் வரையிலும் கேது மகாதிசை இருப்பு இருந்தது. அதன் பிறகு சுக்கிர மகாதிசையிலே கடை பகுதி புத்தி 2026 டிசம்பரோட அவருக்கு ரிலீவ் ஆகுது சுக்கிர மகாதிசை. அப்போ 2020 என்னை பார்க்கும் பொழுது சுக்கிர மகாதிசையிலே குரு புத்தி வரும் காலத்திலே 2020 கடைப்பகுதி 2019 வந்த தருணத்திலே, தம்பி உனக்கு இன்னும் வேலை சரியா அமையல, கரெக்டா பாருங்க, உங்களுக்கு சனி திசையில சுக்கிர புத்தி வரும் காலத்துல நல்ல நிறைவான வேலையில போய் அழகா அமர்ந்துருவீங்க. அதுல இருந்து படிப்படியா டெவலப் ஆவீங்க. சுக்கிர மகாதிசை முடியும் வரைக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சூரிய திசை வரும் பொழுது தொழில் ரீதியான இடி உழுவும், கவனமாக இருக்க வேண்டும் என்று அன்றைய தினமே சொன்னதை போல வருடத்திற்கு 2 முறை என்னிடத்தில் பார்த்து சனி புத்தி சுக்கிர திசை முடிஞ்சு புதன் புத்தி. இப்பொழுது பாருங்கள், கிரக அடைவு மேச லக்னத்திலே மாந்தி 2ஆம் பாவத்திலே சனி அமரப்பட்டிருக்கிறது. 3ஆம் இடத்திலே குருவும் ராகுவும், 5ஆம் பாவத்திலே சந்திரன், 9ஆம் இடத்திலே கேது, 10ஆம் இடத்திலே சனி ஆட்சி பெறுகிறார். 10ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன், சூரியன். தை மாசம் பிறந்த ஜாதகன் 12இல் செவ்வாய். அப்ப பாருங்கள், சனியும் சுக்கிரனும் இந்த ஜாதகத்தை பரிவர்த்தனை பெற்றதனால் சுக்கிர திசையில் சனி புத்தி வந்தால் உன் வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்வதை போல, இன்றைக்கு சேலரி பாருங்கள், ஒரு தனியார் நிர்வாகத்திலே வேலை செய்கிறார். 87,000 ரூபாய் அந்த பையனுக்கு மந்த்லி சேலரி. நேற்றைய முந்தின தினம் 2 தினங்களுக்கு முன்னாடி என்னை பார்க்க வரும் பொழுது, என்ன தம்பி வேலை எழுதி கொடுக்கலான்ற எண்ணத்தோடவே வந்திருக்கிற மீண்டும் அப்படின்னு. ஆமா சார், எனக்கு வேலையிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். என்னுடைய கம்பெனி முதலாளி கொரியன் கம்பெனி சார். எனக்கு முதலாளி என்னை ரொம்ப நல்லபடியா வச்சிருக்கிறார். அவர் வீட்டு செல்ல பிள்ளை மாதிரி. ஆனா அங்க இருந்தா என்னால உயர்வுக்கே வர முடியாது, உருப்படவே முடியாது அப்படின்னு. என்னப்பா தம்பி சொல்ற அப்படின்னு. இல்ல சார், இன்னைக்கு டேப்பை வச்சு நீங்க பேசுற வாய்ஸை நான் ரெக்கார்ட் பண்றேன். இந்த போன் ஆப்பிள் போன் எனக்கு இது ஒண்ணு மட்டும் இல்ல சார், என் குடும்பத்திற்கு 5-6 போன் வரல எனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. என்னை ராஜா மாதிரி பாத்துக்கிறாரு. என்னென்ன தேவையோ திடீர்னு ஏதாவது செலவுக்கு வேணாலும் எக்ஸ்ட்ரா கம்பெனி சாராத எனக்கு தருவாரு எங்க முதலாளி. நான் செய்யற ஒர்க்கை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவர் செல்லப்பிள்ளை மாதிரிதான் வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த சேலரியில, இந்த கம்பெனில இந்த உயர்வான சேலரி 90,000 ரூபாய்க்கு பக்கமா வாங்குறது நான் தான். மற்றவங்களுக்கு எல்லாம் கம்மி 30,000, 40,000, 50,000க்குள்ளதான் சார். என்ன மாதிரிதான். இருந்தாலும் என்னை அடுத்த கம்பெனி கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு பக்கமா சேலரி தரேன்றாங்க அப்படின்னா, தம்பி மஞ்சப்பை தெரியுமா அப்படின்னு கேட்டேன். மஞ்சப்பைக்குள்ள செருப்பை போட்டு தோல்ல தட்டி கொடுக்கும். மஞ்சப்பை தோல்ல தட்டுற மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள செருப்பு இருக்கு, உனக்கு தெரியாது. அந்த மாதிரி செருப்பு போட்டு அடிச்ச கதையாயிடும். உங்களுக்கு திசை முடியுது. கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு லாக் ஆக போகுது. வருகிற டிசம்பரோட சுக்கிர திசை முடியுது. அதனால இங்க இருந்தே என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ இதை வச்சே நீ முன்னோக்கி வா. ஆனா அதை கொடுக்குறான், இதை கூட ஆசை வார்த்தை காட்டி, ஜால வார்த்தை காட்டி எல்லாம் நிறைய பேர் ஏமாந்து இருக்கிறாங்க. இவ்வளவு காலம் நீ உயரல. ஏன் 2019 வரும் பொழுது குருபுத்தில தானே வந்த, வேலையே கிடைக்கல, சகிப்புத்தன்மையோட ரொம்ப வருத்தத்தோட. உனக்கு வயசு சின்ன வயசு தான், ஆனா உனக்கு ஓரளவுக்கு இன்னும் வாழ்க்கை தரலாம். உன்னை எவ்வளவோ உயர வேண்டியதெல்லாம் இருக்குது தம்பி. 2020 சனி புத்தி வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில படிப்படியா வந்த. அதே போன்று இளம் வயசுலயே நல்ல வேலையில ஜாயின் ஆகி இன்னைக்கு ஓரளவுக்கு கௌரவமான சேலரியில இருக்க. இதையும் அதையும் விட்டுட்டு அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா நம்பி இல்லாத ஊருக்கு வழி தேடி எங்கெங்கோ அலைகின்ற ஞான கண்ண மாதிரி அலைஞ்சிடாத.
நான் ஏற்கனவே நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பையன் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தான். கிட்டத்தட்ட 1,35,000 சேலரி வாங்கின தம்பி தான். கடந்த ஃபாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். பிப்ரவரி மாசத்தோட உன்னுடைய வேலைக்கு உண்டான உழை வருது தம்பி, நீ கவனமா இருறான்னு நான் சொல்லி அந்த தம்பி அனுப்பினேன். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, நான் நல்லா இருக்கேன் சார், வேலையெல்லாம் ஜம்முன்னு தான் நீங்க கிடைக்கணும் கிடைச்சு இந்த டைமோட உனக்கு கடந்த ஒரு 3 வருஷத்துல உனக்கு எல்லாமே அகல பாதத்துக்கு வரப்போகுது, கவனமா இருப்பான்னு சொல்லி அந்த தம்பி அனுப்பிச்சேன். 2வது மாசத்துக்கு பிறகு வேலையை விடுற மாதிரி நிலைக்கு தள்ளப்படுவ தம்பி, நீ என்ன வேலையை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னை பார்க்கவும். இல்ல சார், என் உயிர் மூச்சே என் வேலை தான் சார், இதை நம்பிதான் சார் இஎம்ஏ வீட்டினுடைய இஎம்ஏ நான் 10, 30 ரூபா 40 ரூபாய் பக்கமா கட்டுறேன், கார் லோன் 20 ரூபாய்க்கு பக்கமா கட்டிட்டு இருக்கேன் சார், எங்க அம்மா பார்வை இழந்த தாயை நான் தான் சார் பேணி காத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அப்பாவும் இளம் வயதுல இருக்கும்போதே போயிட்டாரு, எனக்கு யாருமே உற்ற சகோதர யாருமே என்னோட பிறக்கலாம், எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள தான் சார், எல்லாமே லைஃபே நல்லா வந்துட்டு இருக்கு, பிறண்டு போயிருந்தேன், நான் ஒன்னும் கவனமா இரு தம்பி, உன் மேனேஜ்மெண்ட் உனக்கு கவனமா இருந்துக்க, அதே மாதிரி என்னை எழுதி கொடுக்கும்போது என்னை பார்க்க வாடாங்க. ஆனா அந்த தம்பி என்ன வரல. கிட்டத்தட்ட 3-4 மாசம் கழிச்சுதான் மீண்டும் என்ன தம்பி வந்தாரு. வேலையை எழுதி கொடுத்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கும் இவருக்கும் தகராறாகி அவர் தகாத வார்த்தை பேசினால, என் தாய் தோப்பனெல்லாம் இழுத்து பேசினால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். நானும் பேசிட்டு ரிசைன் பண்ணிட்டு தூக்கி போட்டு வேற கம்பெனிக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டேனுங்க. அங்க 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி கொடுப்பாங்கன்னு நம்பி அங்கேயும் போய் அதையும் இழந்து இதையும் நான் இழந்து இன்னைக்கு ஒரு மீடியா துறையில போய் சம்பளத்துக்கு போனேன். அதுவும் கை கட்டினது வாய் கட்டாது என்னுடைய நிலை பரிதவிச்சு போன மாதிரி உன் வாழ்க்கை ஆயிடக்கூடாது தம்பி. இன்னும் வாழ துடிக்கிற சூரிய திசையில அந்த புத்திகள்ல கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில முன்பிருந்த மாதிரி இருக்காது, இருக்கிற சேலரில குறைஞ்சிரும்னு சொன்னோன்னா அவன் அலர்ட் பண்ணிதான். ஏன்னா ஒரு ஜாதத்துல சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று அடுத்து புதன் புத்தி நடந்தது 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்துல மேச லக்னத்துக்கு. ஓகே, அடுத்தது சூரியன் யாரு? லக்னத்திற்கு 5 கூடைய பஞ்சமாதிபதி தான், நான் இல்லை என்று மறுக்கவில்லை, யோகாதிபதி தான். யோகாதிபதினா என்னென்ன பண்ணுவான்? கௌரவத்தை உயர்த்துவான், கணவன் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நல்ல அருமையான புத்திர பாக்கியம் கிடைக்கும், வம்பு தும்பு வழக்கு இருந்தால் வெற்றி ராகை சூடி தருவான், பாட்டன் பூட்டனுக்கும் உயர்வை கொடுப்பான். ஆனால் தொழிலுக்கு இவன் எதிரி அல்லவா? 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்திற்கு அட்டமாதிபதி இல்லையா? லக்னத்துக்கு தான் அவன் பஞ்சமாதி. அவன் எங்க போய் உட்கார்ந்து இருக்கான்? தை மாசம் பிறந்த ஜாதகன், 10ல் செவ்வியன் அமரப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காலம் வழிநடத்து அரியணை ஏறினது சுக்கிர மகாதிச, சனி புத்தி அதெல்லாம் நடந்தது, புதன் முடிஞ்சது, இப்ப கேது முடிய போகுது டிசம்பரோட. அது டிசம்பரோட உனக்கு மைனஸ் வந்தாச்சு, நான் அலாட் பண்றேன், கவனமா இருந்துக்கன்னு தான் சொல்றேன். அந்த சூரிய திசையில மிகமா முன்பிருந்ததை போல இருக்காது. அவங்க அதிகமான சேலரி கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்கன்னு நினைச்சு கம்பெனி விட்டு போயிடாது. போறதுக்கு முன்னாடி அவங்களா வெளியில தள்ளுற வரைக்கும் கவனமா இரு. இன்னைக்கு நல்லா உறவோட இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்க. ஆனா தெரியாத தேவதையை நம்பி போறதை விட தெரிந்த சைத்தான் பெற்றன்னு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்றாம, இந்த சைத்தான் என்ன பண்ணணும் உனக்கு தெரியும். புதுசா தேவதையை நம்பி போய் பெரிய சைத்தானை நீயே உருவாக்கிக்காத அப்படின்னு சொல்லி, அது இல்ல சார் நான் நிச்சயமா போக மாட்டேன் சார், நீங்க சொல்லிட்டீங்க சார். ஆனா அவன் பையன் அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்? சார் இங்க இருந்தா எனக்கு டெவலப்பே ஆக முடியாது சார், என் ஃபியூச்சர்ல 90 ரூபாய் சம்பளம் எனக்கு பத்தாதே சார், பாத்துக்குங்க, நான் என்னதான் சொன்னாலும் பேட்டரியை நான் சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சாலும் மீண்டும் அந்த நிலைக்கு நீ தள்ளப்படுவ, கவனம் கவனம். அதனாலதான் அன்பர்களே, ஒரு தொழில் ரீதியா நல்லா போயிட்டு இருக்கு, டக்குன்னு ஒரு இடி உழுவுது அப்படின்னா, இடி உழுவ போகுதுன்னா கண்ணோட்டமா பார்க்கும்போது முன்னோட்டமா என்ன மாதிரி ஒரு அமைப்புள்ளவர்களுக்கு அஸ்ட்ராலஜருக்கு தெரியும். அப்போ இந்த காலம் வரையிலும் இதை கடக்கிறதுக்கு என்ன பரிகாரம்? காலம்தான் பரிகாரம். அந்த காட்சிகளும் மாட்சிகளும் மாறுற வரைக்கும் அமைதியா தான் இறைன்னு சொன்னாலும் அவங்களால இருக்க முடியறது இல்ல. இந்த டைம் வரும்போது இந்த பையனுக்கு உண்டான நிலைகள் மாறுது. அதனால உனக்கு சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றனால சில இடர்பாடுகள் தான் வரும். பல இடர்பாடுகளை கடந்து நீ வருவ தம்பின்னு அட்வைஸ் பண்றேன். இது எல்லாருமே அதே மாதிரி கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லி தலையாட்டிட்டு போயிடுவாங்க. வரன் பார்க்கும்போது என்ன பார்க்கவாமா, உன் பொண்ணுக்கு 2 காரம் வந்துடணும்னு விதி இருக்குது, சரிங்க சார்னு போவாங்க. திடீர்னு விபத்து மருந்து ஆக்சிடென்டா ஒரு வாழ்க்கை வந்தது, திடீர்னு அமைச்சிட்டோம், உங்களை நான் பார்க்க முடியல சார், அங்க இருக்கக்கூடிய ஜோசியரை பார்த்தா, மதுரையில பார்த்தா, மதுரையில பார்த்தா, திண்டுக்கல்ல பார்த்தா, அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அமைச்சிட்டு மீண்டும் விவாகரத்துக்கு வந்து 2வது வாழ்க்கை அமர்றத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி உங்க வேலைக்கு இந்த மாதிரிதான் இருக்கு. காலம் பதில் சொல்லும். காட்சிகளும் மாட்சிகளும் மாறும் வரைக்கும் நீ பொறுமை காத்து இருக்கணும் தம்பின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறேன். அதே போன்று நிகழ்ச்சியில நிறைய சொல்ல துடித்தாலும் நாம் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம்
அடுத்த நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.